கற்போம் கற்பிப்போம். வணக்கம். இந்த வீடியோவில் ரெட்மி ஃபோனில் நோட்ஸில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஆப்ஷன்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நோட்ஸில் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நோட்ஸை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி ஹைட் பண்ண நோட்ஸை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு மெசேஜ் எப்படி பின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் டெலீட் பண்ண நோட்ஸை ட்ராஷ் பின்லேருந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது திரும்ப எப்படி பார்க்குறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நோட்ஸை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த நோட்ஸுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அந்த ஃபாண்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அந்த ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அடுத்து கெஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு நோட்ஸை டெலிட் பண்ணுறது எப்படி. ஸோ நான் சொன்ன இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு சில ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், சில ஆப்ஷன் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்க அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ஸ் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த நோட்ஸை ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த நோட்ஸை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாட்டமில் கீழே ஹைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நோட்ஸை ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ ஹைட் பண்ண நோட்ஸ் எப்படி பார்க்குறதுனா, ஜஸ்ட்டு உங்கள் நோட்ஸை மேலேருந்து கீழே லாங் ஸ்வைப் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே லாங் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஹைட்டான நோட்ஸ் எப்படி அன்ஹைட் பண்ணுறது, அதாவது திரும்ப கொண்டு வருதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அந்த நோட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே அன்ஹைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் திரும்ப, அதாவது இந்த நோட்ஸ் திரும்ப நார்மல் மோடுக்கு போய்டும், அதாவது அன்ஹைட் ஆகிடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் ஒரு நோட்ஸை பின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போ மாதிரி உங்களுக்கு தேவையான நோட்ஸை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாட்டமில் பின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ண அந்த நோட்ஸ் உங்களுக்கு நோட்ஸ்லேயே டாப்பில் போய்டும், அதாவது ஃபஸ்ட்டில் போய்டும். ஸோ இந்த நோட்ஸில் நீங்கள் பின் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் காமிக்கும், அதுக்கடுத்தது எல்லாமே நீங்கள் பின் பண்ணாத நோட்ஸை காமிக்கும். அடுத்து நீங்கள் டெலீட் பண்ண நோட்ஸை ட்ராஷ் பின்லேருந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்ஸை நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெலீட் பண்ண இந்த நோட்ஸ் ட்ராஷ் பின்னில் போய்ட்டு இருக்கும். அந்த ட்ராஷ் பின் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க இந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ட்ராஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டெலீட் பண்ண எல்லா நோட்ஸுமே இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை டெலிட் பண்ண தான் நீங்கள் இங்கே டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பழையபடி எங்கே இருந்தோ அதே இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போது இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ்லாம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான நோட்ஸை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை நோட்ஸ் வேணுமோ அத்தனை நோட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாட்டமில் கீழே கிரியேட்டிவ் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண அந்த நோட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டுரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நோட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபோல்டருக்கு உங்களுக்கு தேவையான நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ஒரு நோட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் ஃபாண்ட் கலர் மற்றும் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான நோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது சென்ட் ஆப்ஷன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸை நீங்கள் டெக்ஸ்ட்டாவோ இல்லை பிக்சராகவோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு தீம் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நோட்ஸோட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக சில பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த நோட்ஸை நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற 3 டாட் லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிளேஸ் ஆன ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த நோட்ஸ் உங்களால் குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். மேலே ரைட் சைடில் ஒரு 3 டாட் லைன் இருக்கும், அந்த லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த நோட்ஸோட ஃபாண்ட் சைஸ். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் டெலிட் யூஸிங் எ கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு நோட்ஸை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு அது ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா அந்த நோட்ஸ் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 விரலை யூஸ் பண்ணி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.